அழகுநாச்சி அம்மன் கோயில் செல்லும் வழின்னு பார்த்து போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இதுதாங்க அழகுநாச்சி அம்மன் கோயிலுக்கு செல்லக்கூடிய வழி. இல்லை, டூ வீலர் வந்து பிதஞ்சுக்கும், நீங்கள் வந்து போக முடியாது. அதுவும் இல்லாமல் நிறைய முள் கிடக்குதுங்க, பஞ்சர் ஆயிரும். இது மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த சீத்த கருவேல முள் வந்து வந்துடுதுங்க. ஒரு சில ஊரில் வந்து சீத்த முள்ளுமாங்க, ஒரு சில ஊரில் வந்து சீத்த கருவேல முள்ளுமாங்க. இந்த முள்ளை அழிச்சாதான் விவசாயத்துக்கு வந்து தண்ணி பற்றாக்குறை வராமல். மக்கள்ஸ், இது பார்த்தீங்கன்னா போட்டுங்க. நாங்கள் தண்ணி வெளியே நடந்து வந்து பார்த்தீங்களா, இந்த போட்டில் போய் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நைட் டைம்லாம் மீன் பிடிப்பாங்களாட்டிருக்கு. மாறு வேடத்தில் வந்தவர்கள் குறவளையை அறுத்து அவரை கொன்று விடுகிறார்கள். அப்பொழுதுதான் நமது கோட்டையனசாமி உயிரை விட்டு விடுகிறார்கள். அதற்கு பிறகு வந்தவர்கள் தான் கோட்டையனசாமியை பார்க்கிறார்கள் இறந்த நிலையில் இருப்பதை. அவருடைய சீடர் தான் அவருடைய கீழே கிடந்த கோட்டையனசாமியை தூக்கி என்னென்னமோ செய்து பார்க்கிறார்கள். அவர் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. அவருடைய வணக்கம் மக்களே, வெல்கம் டு உதயா லைஃப் வேர்ல்டு யூடியூப் சேனலுங்க. சில வினாடிகளான ஷார்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, டைட்டிலும் தம்ப்நெயிலும் உண்மைதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள்ஸ், ஃபைனலாக ரீச் ஆயாச்சுங்க. பரமத்தி வேலூரில் இருக்கக்கூடிய எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறேன். பரமத்தி வேலூர்னால் எல்லாம் ஒன்று நினச்சிக்கிறாங்க. பரமத்தி வேறு, வேலூர் வேறுங்க. பரமத்திக்கு வேலூருக்கும் 3 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் வருங்க. நான் இப்போ எங்கே இருக்கிறேன்னா பரமத்தியில் இருக்கிறேங்க. எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறேன். ஸ்ரீ அருள்மிகு கோட்டையனசாமி அண்ணன் கோயிலுக்கு வந்திருக்கிறேங்க. இதே எங்களுடைய குலதெய்வ கோயில். என் தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் எனக்கும் எல்லாத்துக்கும் இவர் தாங்க குலதெய்வம். அருள்மிகு ஸ்ரீ கோட்டையன் அண்ணன் சாமி கோயிலுங்க. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பல நூற்றாண்டுக்கு முன்பு அரசர்கள் வந்து ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க. அரசர் ஆட்சி செஞ்சது மட்டும் இல்லாமல் இங்கே தான் வந்து அந்த கோட்டையன் அண்ணங்கிற ஒரு சாமியை வந்து உருவாக்கி கோயில் கட்டி வழிபட்டு வந்திருக்காங்க. அதாவது அரசன் வந்து ஏதாவது ஒரு போருக்கு போகிறேன், எதிர்நாட்டோட போர் வருது அப்படின்னா இந்த கோட்டையன் அண்ணனை வந்து வழிபட்டுட்டு தான் போருக்கு செல்வாருங்களாமா. அதாவது ஐயா அந்த அரசர்களுடைய நுழைவாயிலெல்லாம் பழமையான இந்த மாதிரி பல தூண்க. இங்கே ஒரு தூண் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கோட்டையன் கோயிலுக்கு போகக்கூடிய நுழைவாயில் பாருங்க தூண். இது வந்து எல்லாமே ஏரியே இருக்குங்க. அதாவது மண் சுவர் மாதிரி எழுப்பி இது பாதுகாப்புக்காக இந்த சுவரெல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க அந்த காலத்தில். இது எல்லாமே மண் சுவர், எல்லாம் உயரமாக இருக்குங்க மண் சுவர். இன்னும் அந்த சைடில் நிறைய இருந்துச்சுங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே வந்து தூர் வாரிக்கிறாங்க. தூர் வாடுறப்ப என்ன ஆச்சுன்னா அந்த மண்ணுக்கடியிலிருந்து அப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ராஜாக்கள்லாம் வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு. அப்போ வந்து மண்ணுக்கடியில் வந்து அந்த அரண்மனையெல்லாம் வந்து பல நூற்றாண்டு ஆயிடுச்சுங்களா, எல்லாம் மண்ணுக்கடியில் புதஞ்சிருச்சு. இதை வந்து கவர்மெண்ட் வந்து தூர் வாரிச்சு கோயில் சுற்றி இருக்கக்கூடிய நிலத்தையெல்லாம் வந்து சீரமைக்கலாம், எல்லாம் முள் மூடி கிடக்குதுன்னு சொல்லி தூர் வாரினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மண்ணுக்கடியிலிருந்து பழமையான வாள், அருவா, பழமையான வாள், கத்தி, அப்புறம் ஏதோ அணுகுண்டெல்லாம் கிடச்சிச்சின்னு சொன்னாங்க. அதுவும் 4 வருஷத்துக்கு முன்னே நியூஸ் பேப்பரில் வந்துச்சுங்க. இதோட கோயிலுடைய முழு வரலாறும் எந்த எந்த நூற்றாண்டில் வந்து அரசன் ஆட்சி செஞ்சார், அரசனுடைய பேர், இந்த கோயிலுடைய வரலாறு எல்லாமே வந்து இந்த கோயிலுடைய பூசாரிக்கும் இந்த கோயிலுடைய தர்மகர்த்தாவுக்கும் தாங்க தெரியும். இப்போ நம்ம உள்ளே போய் பூஜையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. பூஜையை ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயிலுடைய வரலாறு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்கள்ஸ், ஃபைனலாக அருள்மிகு கோட்டையன் சாமி கோயிலுக்கு வந்தாச்சுங்க. இந்த கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை இப்போ நடக்காதுங்க. ஃபஸ்ட்டு
அருள்மிகு ஸ்ரீ அழகுநாச்சி அம்மன் கோயிலுக்கு முதல் பூஜை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க கோட்டையனுக்கு ரெண்டாவதாக பூஜை நடக்குங்க. இதை பாருங்க, இந்த அழகுநாச்சி அம்மன் கோயில் செல்லும் வழின்னு பார்த்து போர்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா? இதுதாங்க அழகுநாச்சி அம்மன் கோயிலுக்கு செல்லக்கூடிய வழி. இதை பாருங்க, இதுதான் பாதைங்க, ஒத்தையடி பாதை. இந்த பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டூ வீலரில் போகலாம். அதாவது மழை பெஞ்சிச்சுன்னு வைங்களேன், டூ வீலர் வந்து பிதஞ்சிக்கும், நீங்கள் வந்து போக முடியாது. அதுவும் இல்லாமல் நிறைய முள் கிடக்குதுங்க, பஞ்சர் ஆயிரும். இது நடந்து போகிறது பெட்டருங்க. ஒரு அதாவது கோட்டையனசாமி கோயிலிருந்து அழகுநாச்சி அம்மன் கோயிலுக்கு வந்து ஒரு 100 மீட்டர் தாங்க வரும். சும்மா ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம். வாங்க போகலாம். மக்கள் பார்த்தீங்களா, இது தாங்க சீத்த கருவேல முள். இது விவசாயத்துக்கு மிகப்பெரிய எதிரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆற்றுல தண்ணி இல்லாதப்போ என்ன பண்ணுன்னா, எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் சரிங்க, இந்த சீத்த கருவேல முள் வந்து எத்தனையோ டன் கணக்கில் தண்ணியை உறிஞ்சி எடுத்துருங்களாமா. இதனால என்ன ஆகும், ஆற்றுல தண்ணி குறைஞ்சி போயிடுது. அதுக்கப்புறம் போர்லேயும் கிணத்துலையும் தண்ணி குறைஞ்சிருதுங்க. இதனால் என்ன ஆகும், விவசாயத்துக்கு பெரிய தலைவலி, தண்ணி பற்றாக்குறை வந்துடுதுங்க. இதனால் விவசாயத்துக்கு பெரிய லாஸ் ஆகிறதுக்கு காரணமே இந்த சீத்த கருவேல முள் தாங்க. இது பெரிய விவசாயத்துக்கு பெரிய தலைவலிங்க. இது விவசாயத்துக்கு ஒரு பெரிய எதிரிங்க. இதை வந்து ஜேசிபி விட்டு பறித்து முள்ளை பறித்து எடுத்துட்டு அந்த வேர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேரில் சீமனை ஊற்றி பெருத்தி கூட வச்சு பார்த்துட்டாங்க. சில வேர் வந்து அழிஞ்சிருது, ஒரே ஒரு வேர் தப்பிச்சு. அதில் மறுபடி பார்த்தீங்கன்னா கிளைகளையே வந்து 4 வருஷத்துக்குள்ளே 3 வருஷத்துக்குள்ளே மரம் மறுபடியும் ரெடி ஆயிடுதுங்க, நிறைய வந்துடுது. இதை அழிக்கிறதுனாவே முடியலைங்க, யாருனாலையும் அழிக்க முடியல. 2 வருஷம் நல்லா இருக்குது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த சீத்த கருவேல முள் வந்து வந்துடுதுங்க. ஒரு சில ஊரில் வந்து சீத்த முள்ளுமாங்க, ஒரு சில ஊரில் வந்து சீத்த கருவேல முள்ளுமாங்க. இந்த முள்ளை அழிச்சாதான் விவசாயத்துக்கு வந்து தண்ணி பற்றாக்குறை வராமல் இருக்குங்க. இந்த முள் அழிச்சாவே போதும், விவசாயத்துக்கு வந்து எத்தனையோ டன் கணக்கில் தண்ணி கிடைக்குங்க. ஆற்றுல தண்ணி அப்படியே இருக்கும், அதனால போர்லேயும் கிணத்துலையும் தண்ணி அப்படியே இருக்குங்க. விவசாயம் வந்து நல்லா அற்புதமாக பண்ணலாம். இந்த முள்ளை அழிக்கணுங்க. இது ஃபஸ்ட்டு எல்லோரும் மக்கள் எல்லாம் விவசாயம் பண்ணக்கூடிய மக்கள் ஒன்றா சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட இதை கொண்டு போய் இப்படி முள்ளை அழிக்கணும்னு சொல்லி எல்லா கவர்மெண்ட் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து ஒன்று சேர்ந்து இந்த முள்ளை அழிக்கிறதுக்கான வேலையை பார்க்கணும். இந்த முள்ளை அழிச்சாவே நம்ம நாட்டில் விவசாயம் வந்து நல்லா சூப்பராக நடக்குங்க. மக்கள்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க நம்ம அழகுநாச்சி அம்மன் கோயிலுக்கு போகக்கூடிய வழிங்க. மக்கள்ஸ் டக்குன்னு அந்த சீத்த கருவேல முள்ளை பார்த்தோன்னே இதை பேசணும்னு தோண்டிச்சுங்க. எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். அவ்வளோதாங்க. விவசாயத்தை காப்போம் மக்கள்ஸ். இந்த தண்ணி வழியில் தாங்க இப்போ பார்த்தீங்களா, திருமுனிமுத்தாறுடைய தண்ணி ஓவர் ப்ளே ஆகி இங்கே வந்துருச்சுங்க. இந்த சைடு அதாவது நம்ம அழகுநாச்சி அம்மன் கோயிலுக்கு போகக்கூடிய பாதையில் திருமுனிமுத்தாறு தண்ணி வந்து ஓவர் ப்ளே ஆகி இங்கே வந்துருச்சுங்க. அதாவது ஓவர் ப்ளேனா 2 பக்கமும் ஏரி மாதிரி எடுத்து கட்டியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி தண்ணி வந்துருச்சுன்னா பாருங்கள், அவ்வளோ மழை பெஞ்சிருக்கு, அதனால தண்ணி வந்துருச்சுங்க. எல்லாம் முள்ளாக கிடக்குதுங்க, நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக தாங்க இருக்குது. அதாவது நீங்கள் நடந்து வரீங்கன்னா சென்டரில் தாங்க நடந்து வரணும். அதாவது இந்த ஓரத்துலையும் அந்த ஓரத்துலையும் நடந்தீங்கன்னா நிறையா முள் கிடக்குதுங்க. அந்த சீத்த கருவேல முள் இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே பெரிய பெரிய முள்ளாக கட்டையாக கிடக்குதுங்க. பார்த்து உஷாராக தான் வரணும். நாங்கள் வந்து சென்டராக தாங்க நடந்தேன். நாங்கள் அடிக்கடிக்கு அந்த கோயிலுக்கு பூஜை பண்ண போகிறாங்க பார்த்தீங்களா, டெய்லியும் அவங்களுக்கு வந்து தெரியும் எப்படி நடக்கணும் அப்படின்னு. அதனால சென்டராகவே நடந்து வாங்க அப்படின்னாங்க. நாங்கள் வந்து நடு சென்டரில் தாங்க நடந்து போனோம். எப்படி கேட்டாலும் ஒரு 10-15 நாளில் மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா அடிக்கிற வெயில் வந்து தண்ணி வந்து வற்றிருங்க. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக போகலாம். அப்படி தண்ணிக்குள்ளே நடந்து வரீங்கன்னா நீங்கள் பார்த்து தான் வரும். சென்டராக நடந்து போங்க, அங்கே வந்து உங்களுக்கு முள் எதுவும் கிடையாது. ஏன்னா முட்டையளவுக்கு தண்ணி இருக்குங்க, பார்த்து போங்க. அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்முன்னு இருக்குங்க. அப்படியே உட்காந்து உங்கள் அனைத்து கவலைகளையும் மறந்துட்டு அம்மனை தரிசனம் பண்ண சந்தோஷத்தில் அப்படியே நீங்கள் உங்கள் பாட்டுக்கு மகிழ்ச்சியாக அந்த திருமுனிமுத்தாத்தையும் அங்கே இருக்கக்கூடிய இயற்கையை சூழ்ந்த மரம் செடி கொடிகளை பசுமையானதை பார்த்துக்கிட்டு அந்த கோயிலை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நிம்மதியாக உட்காருங்க, ஜம்முன்னு இருக்கும். எனக்கு அந்த கோயிலை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சுங்க. அங்கே பூஜை நடந்த முறையும் அந்த அப்படியே கோயிலுக்கு எதிர்த்தாப்புலேயே பார்த்தீங்கன்னா திருமுனிமுத்தாறு, அந்த இயற்கையான அந்த ஆற்றுடைய அமைப்பு, அந்த திருமுனிமுத்தாருடைய அமைப்பும் கோயிலுடைய அமைப்பும் அப்படியே கோயில் பார்த்தீங்கன்னா கருவறை வடக்கு பார்த்து இருக்குதுங்க. வடக்க திருமுனிமுத்தாறு தண்ணி ஓடுது. இது அப்புறம் அந்த சுற்றி காரை போட்டது, பூஜை முறை அப்படியே ஜம்முன்னு எல்லா கோயிலுக்கு அலங்காரம் நீட்டாக. அங்கே இருக்கக்கூடிய 7 கன்னிமார்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய அரசன்
அதாவது இளைய நாயக்கினார் அரசருடைய சிலையும் அங்கே பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கிறாங்க. இது எல்லா இதையும் பார்க்குறப்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சுங்க. அதனால தான் இதை உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டணும்னு அப்போவே முடிவு பண்ணேன். அதனால தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவை இப்படியே தண்ணிக்குள்ளே போய் கஷ்டப்பட்டு எடுத்துட்டுங்க. வீடியோவை பாருங்கள், மகிழ்ச்சியாக இருக்கும். அழுகுநாச்சி அம்மன் கோயிலின் திருவடிகள் போற்றி பற்றி அம்மனுடைய ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு இருக்கும். நல்லா அம்மனை வணங்கிக்கங்க மக்கள்ஸ். இது பார்த்தீங்கன்னா போட்டுங்க. நாங்கள் நடந்து தண்ணி வெளியே நடந்து வந்து பார்த்தீங்களா, இந்த போட்டில் போய் மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. நைட் டைம்லாம் மீன் பிடிப்பாங்களாட்டிருக்கு. இதுதாங்க நான் சொன்னேன் பார்த்தீங்களா, காரை அப்படியே சுற்றி ஜம்முன்னு காரை போட்டிருக்கிறாங்க பாருங்கள். கோயில் வந்து இப்போ பக்கமாக தான் கட்டியிருப்பாங்களாட்டிருக்கு. இதாங்க மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இதுதாங்க திருமணிமுத்தாறு மக்கள். இதுதான் கோயில் சுற்றியும் கோயில் கட்டி கோயில் சுற்றியும் காரை போட்டிருக்கிறாங்க. தண்ணிக்குள்ளே வலை கட்டிக்கிறாங்க, மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. இது ஆப்போசிட்டில் ராகு கேதுங்க. வேல் பாருங்க, வேல் அந்த திருமணிமுத்து ஆற்றுக்குள்ளே ஒரு ஆஞ்சநேயர் சிலையும் அங்கே ஒரு வேல் தெரியும் பாருங்க. ஆற்றுக்குள்ள ஒரு வேல் இருக்குது, அதே மாதிரி ஆஞ்சநேயர் சிலையும் ஒன்று உள்ளே இருக்குங்க. தண்ணி கொஞ்சம் கலங்களாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ஏதோ ஒரு அணை மடி உடஞ்சி வந்துருக்குதுங்களா. இதை பாருங்க, இப்போ படிக்கட்டு, அந்த படிக்கட்டில் நான் போய் காலை அப்படியே அலம்பிட்டு வந்தேன். இதாக கோயிலுக்குள்ளே வந்து பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் பூவெல்லாம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. இது கோயில் சுற்றி இருக்கக்கூடிய நாலாபுரம், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 360 உங்களுக்கு ஷூட் பண்ணி காட்டுறேங்க மக்கள். இதாக பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்குது. இதுதாங்க 7 கன்னிமார்கள், அவங்களுக்கு வந்து இப்போ பூஜை நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. பால் அபிஷேகம் மற்றும் திருநீர் அபிஷேகம், குங்கும அபிஷேகம்னு சொல்லி இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, ராஜாக்கள்னு சொல்லி ஏதாவது தான். அவர் வந்து அதாவது வலது பக்கமாக இருக்கிறது வந்து ராஜாங்க, இடது பக்கமாக இருக்கிறது வந்து அவருடைய மனைவிங்க. இவருடைய அண்ணன் தான் கோட்டையனசாமிங்க. வரலாறு பற்றி நம்ம ஐயா பின்னாடி சொல்லுவார் பாருங்க. அந்த கோயிலுடைய கருமக்கருத்தை சொல்லியிருப்பார். வரலாறு பாருங்கள். எனக்கு அந்தளவுக்கு வரலாறு தெரியல, ஐயா வந்து சொன்னார். கோயிலுடைய தெளிவான வரலாறு பின்னாடி வீடியோவில் வரும் பாருங்க. அருகம்புல் பொடி பண்ணி அருகம்புல் விளக்கு பறிச்சு வைக்க வணக்கம். நம்ம கோயிலுக்கு வரும் குடிப்பாட்டு மக்களுக்கு அனைவருக்கும் என் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய அழகனாச்சியம்மன் கோயில் இடுமன் குளத்தில் நடுவிலே கட்டப்பட்ட அல்லால இளைய நாயக்கரால் கட்டப்பட்ட கோயிலாகும். இந்த கோயிலுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் வந்து தரிசனம் செய்து கொண்டுள்ளார்கள். நமது கோயிலை கோட்டையனசாமி
இன் சகோதரர் அல்லால இளைய நாயகர் என்ற மன்னர் கோட்டையை கட்டி அந்த கோட்டையையும் அழகனாச்சி அம்மன் கோயிலையும் கட்டி நமது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடிப்பாட்டு மக்களுக்கும் நல்ல உதவிகளை செய்து வந்தவர். மன்னர் 1700 மன்னராக ஒரு 50 ஆண்டு காலம் மன்னராக இருந்துள்ளார். அவருக்குத்தான் நம்ம அல்லால இளையநாயகருக்குத்தான் ஜேடர்பாளையம் அணைக்கட்டிலே தற்பொழுது நமது அரசாங்கத்தால் சிலை வைத்து அது மணிமகுடம் கட்டி சிலை வைத்து அதை வழிபட மக்களுக்கு வழிபட ஏற்பாடு செய்துள்ள நமது தமிழ்நாடு அரசு மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது குடிப்பாட்டு மக்கள் அனைவரும் நமது அழகனாச்சி அம்மன் முதற்கண் நமது குலதெய்வத்தில் முதற்கண் 1வது தெய்வமாகவும் 2வது தெய்வமாக அருள்மிகு கோட்டையனசாமியும் ஏரிக்கரை முனியப்பன் பாதுகாப்பு தெய்வமாகவும் இருந்து வருகிறார்கள். எனவே நமது குடிப்பாட்டு மக்கள் அனைவரும் நமது குலதெய்வத்தை வணங்கி அனைத்து பேர் உதவிகளையும் பெற்று நமது அழகனாச்சி அம்மன் மன்னரால் அருள்மிகு நமது மன்னர் அல்லால இளையநாயக்கரால் கட்டப்பட்ட கோயிலாகும். அவர் வணங்கும் தெய்வமும் அழகனாச்சி அம்மனே. ஆகவே நமது குடிப்பாட்டு மக்கள் அனைவரும் முதல் அழகனாச்சி அம்மன் வணங்கிய பிறகே நமது அருள்மிகு கோட்டையனசாமியை வணங்க அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் நடைமுறை. ஓகேண்ணா. அருள்மிகு கோட்டையனசுவாமி என்பவர் அனைவருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. கோட்டையனசாமியை நாம் அனைத்து மக்களும் வழிபட காரணம் அவர் எப்படி உருவானார் என்பது வெகு பேரத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. கோட்டையனசாமி என்பவர் நமது அல்லால இளையநாயக்கர் மன்னருடைய சகோதரர் ஆவார். அவர் சிறு வயதிலேயே நமது இந்தியாவிலே கேரள மாநிலம் ஒன்று இருக்கிறது. அந்த கேரள மாநிலத்திலே உள்ள ஈஸ்வரன் சன்னதியில் குழந்தை பருவத்திலே சென்று அந்த ஈஸ்வரனுக்கு பணிவிடை செய்து கோட்டையனசுவாமி என்னுடைய சகோதரர் தான் நமது அல்லால இளையநாயகர் மன்னராவார். அவர் முதுமை அதாவது வயது வந்த காலத்தில் நமது அருள்மிகு கோட்டையனசாமியாக உருவெடுத்ததற்கு காரணம் அல்லால இளையநாயகர் மன்னர் காலத்திலே மன்னர் அரண்மனையை கட்டி அதிலே வாழும் பொழுது நமது சகோதரர் அதாவது சுமார் ஒரு 50 வயசுக்கு மேல் அவர் நம்ம அருள்மிகு கோட்டையனசாமியை நமது மன்னரை திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் கர்நாடகாவை ஆண்ட திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் மதுரையை நோக்கி படையெடுத்து அவருடைய கேப்டனை அனுப்பி மதுரையை அழித்துவிட்டு ஒரே நைட்டில் அழித்து அவருடைய இளையநாயகர் ஆட்சி காலத்திலே தமிழ்நாட்டிலே 12ஆம் கீழ் அரையநாட்டின் மன்னராக பணிபுரிந்து வரும் பொழுது மிக சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். அப்பொழுது திப்பு சுல்தான் கர்நாடகாவில் ஆட்சி செய்த பொழுது அவர் மதுரையை நோக்கி படையெடுத்து சுமார் 2000 போர் வீரர்களுடன் மதுரையை சென்று ஒரே இரவில் அங்கு இருந்த இரு மன்னர்களையும் அழித்து அவருடைய ஆட்சியை அங்கே நிலையாட்டி விட்டு போகும் வழியிலே இங்கே ஒரு குறுநில மன்னர் இருக்கிறார் என்று அவருடைய ஒற்றர்கள் மூலம் தெரிந்து கொண்டு நேராக நமது மன்னர் கோட்டையை நோக்கி படையெடுத்து வந்த சமயத்தில்தான் நமது அல்லால இளைய வீரர்களை அனுப்பி இங்கே உள்ளே என்ன நடக்குது என்று பார்க்கிறார்கள். உள்ளே நடக்கிறது நமது கோட்டையனசுவாமி அவர்கள் பெரிய ஈஸ்வரனுடைய அவதாரம் ஆவார். அந்த ஈஸ்வரன் அவதாரத்தில் அமர்ந்ததை பார்த்துவிட்டு போய் அவருடைய திப்பு சுல்தானுடைய கேப்டன் மாலிகாபூர் இடம் சொல்லுகிறார்கள். அந்த மாலிகாபூர் 2 ஒற்றர்களை உள்ளே கோட்டைக்குள் அனுப்பி பார்க்கும் பொழுதுதான் நமது கோட்டையனசுவாமி இருப்பதை பார்க்கிறார்கள். அவர் என்ன செய்கிறார்கள் என்பதை அப்படியே சென்று மாலிகாபூர் கேப்டனிடம் சொல்லிவிட்டார்கள். மறுநாள் அதே வேடத்தில் வந்து நமது கோட்டையனசுவாமியை மாறு வேடத்தில் வந்தவர்கள் குரவலையை அறுத்து
அவரை கொன்று விடுகிறார்கள். அப்பொழுதுதான் நமது கோட்டையனசாமி உயிரை விட்டு விடுகிறார்கள். அதற்கு பிறகு வந்தவர்கள்தான் கோட்டையனசாமியை பார்க்கிறார்கள் இறந்த நிலையில் இருப்பதை. அவருடைய சீடர் தான் அவருடைய கீழே கடந்த கோட்டையனசாமியை தூக்கி என்னென்னமோ செய்து பார்க்கிறார்கள். அவர் உயிரை காப்பாற்ற முடியவில்லை. அவருடைய இரத்த குழம்பைத்தான் கையால் கூட்டி அப்படியே ஈஸ்வரனுடைய அவதாரத்தில் வைக்கிறார்கள். அதே ஈஸ்வரன் தான் அனைத்து இந்தியா முழுவதும் வைத்திருக்கிறார்கள். அதே ஈஸ்வரனைத்தான் நாம் இரத்த குழம்பில் வைத்து நம்ம கோட்டையனசாமி கோட்டைக்குள் வழிபட்டு கொண்டிருக்கிறோம். இது மக்களுக்கு அனைவருக்கும் இதை நான் எடுத்து சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கிறேன். அதனால் நமது கோட்டையனசாமி அவர்களை மக்கள் அனைவரும் வழிபட்டு அனைத்து நன்மைகளையும் பெற நீடூழி வாழ்த்துகிறேன். வணக்கம். நன்றி. ஓ ஆமாம் சில அங்கே வந்து அந்த
இங்கே இருக்கிறவங்க வந்து இந்த சப்தகன்னியம்மா. சப்தகன்னிங்கன்னா மொத்தம் 7 பேருங்களா? மொத்தம் 7 பேர். ஆமாம், இது இந்த எல்லாமே 7 பேர். இது இங்கே 2 பேர். ராஜா அல்லாத இளைய நாயகர், அவர் தான் ராஜா, இவர் ராஜாங்களா? இவர் இந்த ராணி. இவர் வந்து ராஜா, இவர் ராணிங்களா? ராணி ராஜா அவர், இவர் இது ராணி. ஏன்னா அவர் வேஷ்டி கட்டி இருக்கு, இவங்களுக்கு வந்து அந்த பட்டு துணி போட்டு. இவர் இளைய அல்லாத இளைய நாயகர், அல்லால இளைய நாயகனார், நாயகர் நாயகர். ஓகே, இவர் ராஜா, நீங்க ராணி. ராணி. ஓகே. ஓகேங்க ஐயா, எல்லா வரலாறும் தெளிவாக சொல்லிட்டீங்க. நன்றி. நன்றி, வாங்க. மக்கள்ஸ், அருள்மிகு ஸ்ரீ அழுகு நாச்சி அம்மன் கோயிலை வந்து வழிபட்டுட்டு வர வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு புற்றுக்கண்ணு இருக்குதுங்க. இதை வந்து அழகுநாச்சி அம்மன் கோயிலில் வந்து ஆதாரணம் முடிஞ்சோடனே, அபிஷேகமெல்லாம் முடிஞ்சோடனே, சாமி கும்பிட்டோடனே வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த புற்றுக்கண்ணு இருக்குதுங்க. இந்த புற்றுக்கண்ணை நம்ம 3 சுற்றி வந்து நம்மளுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சொல்லி வேண்டுன்னா, திருமண தடையோ இல்லை வேலை இல்லாமல் இருக்கிறது, வேலை கிடைக்குங்க, திருமண தடை நீக்கும், குழந்தை இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. இதுக்காக இந்த பாம்பு புத்தை வந்து 3 சுற்றி வந்து வணங்கினீங்கன்னா நீங்கள் நினச்சது நிறைவேறுதுங்க. இந்த கோயில் இது ஒரு ஐதீகங்க. முதல் பூஜை அருள்மிகு ஸ்ரீ அழகு நாச்சி அம்மன் கோயிலை வழிபட்டுட்டு கோட்டையின் கோயிலுக்கு 2வது பூஜையாக நடக்கும் பார்த்தீங்களா? அப்போ போகிற வழியில தாங்க இந்த புற்றுக்கண்ணு இருக்குது. இதை வணங்கிட்டு தான் 2வது பூஜையாக கோட்டையின் சாமிக்கு நடக்குதுங்க. இதாங்க அங்கே இருக்கக்கூடிய புற்றுக்கண்ணு. மக்கள்ஸ், இப்போ ஃபஸ்ட்டு வந்து அருள்மிகு ஸ்ரீ அழகு நாச்சி அம்மன் கோயிலில் வந்து அபிஷேகமெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ஃபஸ்ட்டு பூஜை வந்து அழகு நாச்சி அம்மன் கோயிலுக்கு தாங்க ஃபஸ்ட்டு பூஜை ஆகுங்களாமா. ஃபஸ்ட்டு பூஜை முடிஞ்சிருச்சுங்க. இப்போ 2வதாக தான் எங்கள் குலதெய்வமான அருள்மிகு ஸ்ரீ கோட்டையின் சாமி கோயிலுக்கு வந்து இப்போ 2வதாக பூஜை நடக்க போகுதுங்க. இப்போ பூஜையை அழகு நாச்சி அம்மன் கோயிலில் பூஜையை முடிச்சுட்டு தாங்க இப்போ 2வது பூஜைக்கு கோட்டையின் கோயிலுக்கு போயிட்டுருக்குறோம். கோட்டையின் கோயிலுக்கும் அழகு நாச்சி அம்மன் கோயிலுக்கும் ஒரு 100 மீட்டர் தாங்க இடைவெளி வரும். இப்போ 2வதாக கோட்டையின் சாமி கோயிலுக்கு பூஜை நடக்குதுங்க. வாங்க போகலாம். மக்கள்ஸ், வீடியோ வந்து லென்த்தாக இருந்த காரணத்தால் வீடியோ வந்து 2 பகுதியாக பிரிச்சுட்டுங்க. பகுதி 1, பகுதி 2ன்னு நம்ம அருள்மிகு அழகு நாச்சி அம்மன் கோயிலுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவாக செவ்வாய்க்கிழமை, இப்போ இன்றைக்கி பார்த்தீங்களா, அது வந்து செவ்வாய்க்கிழமைங்க. அதனால வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துக்கு மேலே வருதுங்க. நம்ம அருள்மிகு அழகு நாச்சி அம்மன் கோயில் வீடியோவும் கோட்டையின் சாமி ஐயாவோட வீடியோ 2ஐயும் சேர்த்து நம்ம போட்டுடலாம். ஏன்னா பூஜை அழகு நாச்சி அம்மன் கோயிலுக்கு ஆச்சுங்க, 2வது பூஜை அருள்மிகு கோட்டையின் சாமி ஐயாவுக்கு ஆச்சுங்க. 2 பூஜையும் சேர்த்து ஒரே வீடியோவாக நான் போடலான்னு தான் நினச்சேன். ஏன்னா 2.5 மணி நேரத்துக்கு மேலே வருதுங்க அந்த 2 வீடியோ. அதை எடிட் பண்ணி நான் குறைச்சதில் 1.5 மணி நேரம் வந்துச்சுங்க. அப்போ தான் 1.5 மணி நேரம் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும், வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுங்க. அதோட காரணத்தால் நான் வீடியோ வந்து பகுதி 1, பகுதி 2ன்னு போட்டிருப்பேன். நீங்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இன்றைக்கி பார்த்தீங்களா, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இப்போ பார்த்தீங்களா வீடியோ, இது வந்து செவ்வாய்க்கிழமை நான் இப்போ போட்ட வீடியோ. இது வந்து ஃபஸ்ட்டு வீடியோ அழகு நாச்சி அம்மன் கோயிலில் நடந்த பூஜைங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு வீடியோவை போட்டேன். 2வது வீடியோ புதன்கிழமை அன்னைக்கு, நாளைக்கு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு மொபைலுக்கு வந்துருங்க. புதன்கிழமை அன்னைக்கு அருள்மிகு கோட்டையின் சாமி ஐயாவுக்கு பூஜை நடக்கிறத வந்து ஷூட் பண்ணியிருக்கிறேன். அது வந்து புதன்கிழமை அன்னைக்கு உங்கள் வீடியோக்கு வருங்க. நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் கொடுங்க. இதுதாங்க காரணம் மக்கள்ஸ்.